எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை செய்வதற்கு முன்னால் இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலைமை என்ன? மரணித்ததுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எந்த நிலையில் மரணிக்கிறோமோ அதே நிலையில் எழுப்புவானே. நாம் ஒரு ஹராமான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோமே, ஹராமான வியாபாரத்தில் இருக்கிறோமே, இதே நிலையில் நான் மரணித்தால் அல்லாஹ் என்னை உயிர்ப்பிக்கும் பொழுது என்னை எழுப்பி என்ன கேள்வி கேட்பான்? அசருடைய தொழுகையை தொழாமல் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நுகருடைய தொழுகையை தொழாமல் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மரணித்து விடுகிறோம். அல்லாஹ் மறுமையில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நம்முடைய தொழுகை நபர்கள் யார்? என்ன பதில் காரணமாகவோ வேறு வேறு பிரச்சனை காரணமாக சண்டையிட்டுக் கொண்ட இரண்டு சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு இருவருக்கு நடுவுல தேவையில்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கொண்டு பேசாம இருக்காங்களே, அவர்களுடைய அமல்கள் எடுத்து ஓரமா வச்சு எழுத வேணாம். அப்படி என்று நீங்கள் எப்பொழுது பேசக்கூடிய நாள் வரைக்கும் இவர்கள் என்று ஒன்று சேர்கிறாரோ அது வரைக்கும் அந்த அமல்கள் அப்படியே வைக்கப்பட்டுரும். அதுவரை நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எழுதப்படாது. நம்ம இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் நல்லவற்றை எடுத்து சொல்லி தீயவற்றை தடுத்த நம்முடைய முன்னோர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு மார்க்கம் சம்பந்தமான உரையில் நாம் அமர்கிறோம் என்றால் அந்த உரையில் அமரக்கூடிய நாம் அந்த உரையை விட்டு வெளியேறும் பொழுது நம்மிடம் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பற்றி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்க சொற்பொழிவிற்காக உள்ளே வரக்கூடிய சஹாபாக்கள் அவர்கள் அங்கிருந்து வெளியேறும் பொழுது கூறுவார்கள், என்னிடம் நான் சில மாற்றங்களை கண்டேன். அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளை கேட்டு அவர்களிடம் அந்த இடத்திலிருந்து வெளியேறும் போது சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த போதனையை நன்காக கவனமாக கேட்டு அதை அவருடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றும் இன்றும் பேசக்கூடிய நபர் தான் மாறி இருக்கிறார்களே தவிர பேசக்கூடிய விஷயங்கள் மாறவில்லை. அனைத்தும் மார்க்கம் சம்பந்தமான போதனைகள் தான். அப்பொழுது நாம் ஒரு உரையில் அமர்கிறோம் என்றால் நாம் அந்த உரையை முடித்து வெளியேறும் பொழுது இதிலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொண்டோம், நாம் என்ன கற்றுக்கொண்டோம், நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் எவற்றையெல்லாம் நாம் சீர்திருத்திக் கொண்டோம், நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எது எல்லாம் சரி, அதை சரிதான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்பதை நம் மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக அளவிலே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் இந்த மார்க்கத்தை சரிவர நன்காக அறிந்தவர்கள், அவர்களுமே இந்த மார்க்க விஷயத்திலும் வணக்க வழிபாடு விஷயத்திலும் இன்னும் நம்முடைய அமல்கள் விஷயத்திலும் பொதுப்போக்காக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்காக காரணம் என்னவாக இருக்கும்? நாம் செய்யக்கூடிய செயல்களில் இந்த மனிதர்கள் அதிகமாக இந்த உலக ஆதாயங்களின் மீது ஆசைப்படக்கூடியவர்களாக, இந்த மார்க்கம் தெரிந்தே இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தின் மீது ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வணக்க வழிபாடுகள் மற்றும் அமல்களிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லது இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக நாம் இருக்கக்கூடிய வீடை இன்னும் பெருசா கட்டணும், இன்னும் கார் வாங்கணும், நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், என்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அதற்காக நான் பொருளாதாரத்தை சேர்க்கணும், உழைக்கணும், அப்படி என்ற அந்த பொருளாதாரம் 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 என்று அதன் பின்னாடி செல்லக்கூடியவர்கள் மறுமையை பற்றி மறந்தவர்களாக இந்த மார்க்கத்திலே வணக்க வழிபாட்டிலும் நாம் செய்யக்கூடிய அமல்களிலும் அவர்கள் கவனம் சிதறக்கூடியதை பார்க்க முடிகிறது.
அல்லது உறவுகள் மற்றும் குடும்பங்கள் போன்ற விஷயங்களில் முக்கியத்துவம் காட்ட வேண்டும். ஆனால் அதிலேயே அதிகமாக மூழ்கி இந்த மார்க்க விஷயத்தை தகர்க்கக்கூடியவர்களாக பலர் இருக்கிறார்கள். அல்லது மனிதர்களாகிய நாம் இந்த மரணம் என்ற ஒரு விஷயத்தை மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் இந்த மரணத்தை மறந்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவனாக இருக்கிறதன் காரணத்தினால் நாம் நாளை மறுமைக்கு என்ன சேகரித்து வைத்திருக்கிறோம் என்ற சிந்தனை இல்லாமல், நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே நம்முடைய நேரங்களை செலவிடாமல், நம்ம செய்யக்கூடிய அமல்களில் நம்முடைய நேரங்களை அதற்கான முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அதற்கான முக்கிய காரணமாக மனிதன் மரணத்தை மறந்து வாழக்கூடியவனா இருக்கான். சற்று சிந்திச்சு பாருங்க. இன்றைய தினம் ஜும்மாவுடைய தினம். இன்றைய தினத்தில் ஜும்மா அன்று இந்த பள்ளியில் வந்து தொழுவைக்காக வரக்கூடிய நம்மால் நம்முடைய வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அரை மணி நேரம் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக, உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக, அரை மணி நேரத்திற்கு முன்பாக வந்து அமர முடிந்த நம்மால் அந்த சொற்பொழிவுகளை கேட்டுவிட்டு ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வீட்டிற்கு செல்ல முடிந்த நம்மால் நேற்றைய தினம் லுகருடைய நிலைமை நமக்கு என்ன, நாளைய தினம் லுகருடைய நிலைமை நமக்கு என்ன, இன்றைய அசருடைய நிலைமை நமக்கு என்ன? இதுல இருந்து சற்று சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம மனிதன் எவ்வளவு மரணத்தை மறந்தவனாக இருக்கான். அவன் நிச்சயமாக மரணிக்கதான் போகிறான். குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயம் மரணிக்க போகுது. ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயம் அந்த மரணத்தை சுவைத்தே தீரும். அதை அறிந்த மனிதன் அதை நினைவு கூர்ந்தான் என்று சொன்னால் தொழுகையில் பொழுப்போக்காக இருப்பானா? அவன் மற்ற இபாதத்துகளிலே வேடிக்கையாக நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஅபுது ரப்ப ஹத்தா யஹ்தியகல் யகீம். இந்த யகீம் என்றால் நிச்சயமானது, அந்த உறுதியானது. அந்த உறுதியானது வரும் வரை நீங்கள் இறைவனை வணங்குங்கள் நான் சொல்றோம். உறுதியானதுன்னா நமக்கு மரணம் வரும் வரை நம்ம எந்த நிலையில் இருந்தாலும். ஆனால் இன்றைக்கெல்லாம் நமக்கு ஒரு சிறிய தலைவலி என்று வந்துவிட்டால் நம்ம அந்த தொழுகையை விடக்கூடியவர்களாக, மற்ற விவாதத்தான விஷயங்களில் ஈடுபடாதவர்களாக, பள்ளியின் பக்கம் தொடர்பே இல்லாதவர்களாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். உனக்கு மரணமே வரக்கூடிய வரைக்கும் நீ இந்த தொழுகை நிலைநாட்டு நல்லா சொல்றான். ஆனா நம்முடைய நிலைமை என்ன? நம்ம எதன் காரணமா இதை மறந்து சுத்திக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல அதையும் சொல்றான். அல்லாஹாக்கு முத்தகாசு. இந்த மனிதன் இருக்கால, அவனுடைய பொருளாதார ஆசை அவனை திசை திருப்பி விட்டது. எது வரைக்கும்? ஹத்தா சுத்துமுல் மகாபே, அவன் கபர்களுக்கு சென்றடையும் வரை. இந்த மனிதனுடைய பொருளாதார ஆசைன்றது அவன் கபருக்கு போற வரைக்கும் அவனை திசை திருப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த மரணத்தை எவ்வளவு சிந்திக்கக்கூடியவளா இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னல் மௌத்தல்லதீன தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். நீங்கள் விரண்டோடக்கூடிய மரணம் நிச்சயமாக உங்களை வந்து அடைந்தே தீரும். நம்மள மரணிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோமா? நமக்கெல்லாம் மரணம் இப்போ வராது, அதற்கெல்லாம் பல காலங்கள் இருக்கு. இன்னும் நம்ம கல்யாணம் செய்யணும், குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும், இன்னும் நம்ம பிள்ளைகள் வளர வேண்டியது இருக்கு, நமக்கு இன்னும் வயது இருக்கு, ஏன்னா 40 தானே ஆகுது, இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்கு. அப்படி என்ற சிந்தனையில் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் நம்ம இடத்துல கேட்டால் மரணம் எப்போது வரும் கேட்டால் தெரியாதுப்பா, எப்ப வேணாலும் வரலாம் அப்படி என்ற வார்த்தை நம்முடைய வாய்களில் வருதே தவிர அது நம்முடைய செயல்பாடுகளில் நம்ம எவ்வளவு காட்டுறோம். மரணம் எப்பொழுது வேண்டாமாலும் வரலாம், யார் கேட்டாலும் இந்த பதிலை சொல்லக்கூடிய நாம, அப்ப அதற்கேற்றது போல் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும்ல. இந்த நோன்பு காலம் என்பது நமக்கு ஒரு பிராக்டிஸ் பீரியட் மாதிரி. இந்த நோன்பு காலத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராக அமைத்துக் கொள்ளலாம். இந்த நோன்பு காலம் வந்துவிட்டால் சஹருடைய நேரத்திற்கு 3:30 மணிக்கு எழுந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்டு விட்டு ஃபஜருடைய தொழுகைக்கு செல்ல முடிந்த நம்மால் ஏனைய நாட்களில் 5:30 மணிக்கு ஃபஜருடைய தொழுகைக்கு வர முடியல. காரணம், மனிதன் மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த ரமலான் என்பது நமக்கான அத்தாட்சி, நம்மால் இதெல்லாம் செய்ய முடியும்ன்றது. லுஹருடைய நேரம் ஜும்மா நாள் என்று வந்தால் 1 மணி நேரம் செலவிட முடியுது. மற்ற நாட்களில் அந்த ஜும்மா நேரம் இருந்தால் லுஹருடைய நேரத்தில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தொழுகைக்கு ஒதுக்க முடியல. அசருடைய நேரம் வந்தால் நோன்பு காலங்களில் நோன்பு கஞ்சி வாங்குவதற்காகவும் மற்ற விஷயங்கள் வீட்டுக்கு உணவு நோன்பு திறப்பதற்காக பொருட்கள் வாங்குவதற்கும் நம்மளுடைய நேரங்களை செலவிட முடியுது. ஆனா மற்ற நாட்களில் அசருடைய தொழுகையை தொழ முடியல. மாரிபுடைய நேரம் வந்துவிட்டால் நம்ம இஃப்தாரை முடித்து விட்டு நோன்பு திறந்து விட்டு சாகசமாக உட்கார்ந்து அமர நம்மால் முடிகிறது. மற்ற நாட்களில் ஒரு 7 நிமிடம் 8 நிமிடம் மாரிபுடைய தொழுகையை தொழ முடியல. இஷாவுடைய நேரம் வந்தால் இரவு தொழுகை, இஷாவுடைய தொழுகை, வித்ரு தொழுகை, அது போக மார்க்க போதனைகள், இதற்கெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நம்மால் ஒதுக்க முடிகிறது. மற்ற நாட்களில் ஒரு 10 நிமிடம் நம்மால் ஒதுக்க முடியல. அப்ப சிந்திச்சு பாருங்க,
நம்ம இந்த உலகத்துல எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? இந்த ரமணானுடைய காலம் வந்தால் குரானுடன் நாம் வைக்கக்கூடிய தொடர்பு, பள்ளியுடன் வைக்கக்கூடிய தொடர்பு, தொழுகையுடன் வைக்கக்கூடிய தொடர்பு, இதை ஏனைய தினங்களில் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இந்த மரணத்தை பற்றிய சிந்தனை நமக்கு வந்தா நிச்சயமாக அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பார்த்தது மிகவும் கோரமான காட்சி எதுன்னு பார்த்தா அந்த கபருல இருக்கக்கூடிய வேதனை தான். அந்த கபருடைய வேதனை இருக்குல்ல, அதுதான் மிகவும் கோரமான காட்சி நான் பார்த்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கபரை பற்றி நம்ம சிந்திச்சிருக்கோமா? ஒரு நாள் நம்மளும் அங்க அடக்கம் செய்ய போறாங்களே, ஒரு மனிதன் மரணிச்சிட்டாரு சொன்னா அவரை அடக்கம் செய்வதற்கு போகும்பொழுது அந்த கபரஸ்தானை பார்க்கும் பொழுது அப்பொழுது நமக்கு வரக்கூடிய அந்த அச்சம், அந்த கபரை விட்டு அந்த கபரஸ்தானை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொன்னா அதை பத்தின சிந்தனை கிடையாது, அந்த அச்சம் நமக்கு கிடையாது. இந்த இடத்தில் நம்மையும் ஒரு நாள் எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்களே, நம்மால் குடிக்க முடியாது, நம்மை ஒருவர் குளிப்பாட்டுவார்களே, நம்மால் தொழுக முடியாது, நம்மை வைத்து தொழுகை நடத்தப்படுமே, அதற்கு முன்பாக நாம் தொழுதோமா என்று சிந்தித்து பார்க்கிறோமா? அந்த கபரிற்கு நம்ம இன்ற ஒரு நாள் செல்லதான் போகிறோம், அது இன்றாக கூட இருக்கலாம் என்ற சிந்தனை வந்தால் தொழுகை விடக்கூடியவர்களாக இருப்போமா? மற்ற விஷயங்களில் நம் பொழுப்போக்காமல் இருக்கக்கூடியவர்களாக இருப்போமா? எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை செய்வதற்கு முன்னால் இந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலைமை என்ன? மரணித்ததுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எந்த நிலையில் மரணிக்கிறோமோ அதே நிலையில் எழுப்புவானே. நாம் ஒரு ஹராமான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோமே, ஹராமான வியாபாரத்தில் இருக்கிறோமே, இதே நிலையில் நான் மரணித்தால் அல்லாஹ் என்னை உயிர்ப்பிக்கும் பொழுது என்னை எழுப்பி என்ன கேள்வி கேட்பான்? அசருடைய தொழுகையை தொழாமல் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நுகருடைய தொழுகையை தொழாமல் வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம், மரணித்து விடுகிறோம். அல்லாஹ் மறுமையில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நம்முடைய தொழுகை பற்றியாச்சு. என்ன பதில் சொல்லுவோம்? ஏன்பா அசர் தொழுல வியாபாரம் பார்த்துருந்தீங்க அல்லாஹ் சொல்ல முடியுமா? அல்லாஹ் அதற்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பானா? அப்ப மனிதர்களாகிய நாம இந்த மரணத்தை எந்த அளவுக்கு மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சற்று சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கபர்களை சென்று ஜியாரத் செய்யுங்க, கபர்களை சென்று பார்வையிடுங்க, அது இந்த உலக சுகபோகங்கள்ல உங்களுக்கு அதை தகர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு. நம்மளை எவ்வளவு பேர் இந்த ஒருவருடைய மரணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாவே தவிர, நம்முடைய உறவினர்களோ நம்முடைய நண்பர்களோ மரணித்த நாளை தவிர மற்ற நேரங்களில் நாம் கபர்களுக்கு சென்று பார்த்ததுண்டு. நம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து சென்று, இதுதான் கபரு, இது இப்படிதான் நம்ம மரணித்ததுக்கு பிறகு இங்கதான் அடக்கம் செய்ய போறாங்க, நம்முடைய நிலைமை இப்படியெல்லாம் இருக்கும் என்று நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்தவர் நம்ம எத்தனை பேர்? இந்த உலக கல்விக்காக, உலக விஷயங்களுக்காக எவ்வளவு நேரங்களை செலவிடுறோமே. வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளை ஸ்கூலுக்கு சென்றானா, போயிட்டு வந்தானா, ஒழுங்கா படிச்சானா, இன்னைக்கு என்ன படிச்சா, இன்னைக்கு என்ன எக்ஸாம், எவ்வளவு மார்க் கேட்கக்கூடிய நாம நாளை மறுமைக்காக நம்முடைய பிள்ளை செய்த தயாரிப்பு என்ன கேட்டிருக்கோமா? நம் பிள்ளையை இன்னைக்கு தொழுதியான்னு கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த பிள்ளை திருப்பி நம்மளுக்கு கேட்போம், நீ தொழுதியா அப்படின்னு சொல்லி. அப்ப அது போன்ற நிலைமையில் தான் நம்மளுடைய நிலைமை இருக்கு. அப்ப சற்று சிந்திச்சு பார்க்கணும், ஒரு மனிதன் இந்த மரணத்தை நினைச்சு வாழ்ந்தான்னு சொன்னா அவன் எப்பொழுதுமே இந்த தொழுகையை விடக்கூடியவனாக இருக்க மாட்டான், மற்ற செயல்களிலே கஞ்சத்தனம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான், தன்னுடைய உறவுகளை முறித்து வாழ்பவனாக இருக்க மாட்டான். நம்ம சர்வசாதாரண உறவுகளை முறிச்சு வாழ்றோம்னாங்க, அந்த உறவை முறித்து வாழக்கூடியவனுக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எடுத்து செல்லப்படும். அதுல 2 நபர்களுடைய அமல்கள் அல்லாஹ் சொல்றான், அதை எடுத்து ஓரமா வச்சிரு, அதை எழுதாத. அந்த 2 நபர்கள் யார்? பொறாமையின் காரணமாகவோ வேறு வேறு பிரச்சனை காரணமாக சண்டையிட்டுக் கொண்ட 2 சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு இருவருக்கு நடுவுல தேவையில்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கொண்டு பேசாம இருக்காங்கல்ல, அவர்களுடைய அமல்கள் எடுத்து ஓரமா வச்சிரு, எழுத வேணாம். அப்படி என்று நீங்கள் எப்பொழுது பேசக்கூடிய நாள் வரைக்கும் இவர்கள் என்று ஒன்று சேர்கிறாரோ அது வரைக்கும் அந்த அமல்கள் அப்படியே வைக்கப்பட்டுரும். அதுவரை நாம் செய்யக்கூடிய நன்மைகள் எழுதப்படாது. நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய பாவமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு ஹராம செய்யறோம், ஒரு பொருளை திருடிடுறோம், நம்ம திருடிட்டோம்னு சொல்லிட்டு ஹராம், நம்ம திருடிட்டோம் அதுக்கான தீமை எழுதப்பட்டுரும். நம்ம ஒரு பொருளை ஒரு கொலை செய்து விட்டாங்க சொல்லி எழுதப்பட்டுரும். ஆனால் ஒரு மனிதர் தன்னுடைய உறவை முறித்து வாழ்றாருல, அவர் வாழக்கூடிய காலம் எல்லாம் ஹராம்லே தான் இருக்காரு. ஒரு உறவை முறித்து வாழ்வது ஹராம். அந்த உறவை முறித்து அவர் வாழக்கூடிய காலமா எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்காங்களோ, எவ்வளவு நாள் அந்த உறவை முறிச்சு வாழ்றாங்களோ, 5 வருடம் 10 வருடம் எவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்காங்களோ அவ்வளவு காலமும் ஹராம்லே இருக்கக்கூடியவராக தானே இருக்காங்க. அவ்வளவு காலமும் அவர்களுக்கான பாவங்கள் எழுதப்பட்டு கொண்டே வருது. இதை பற்றி நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோமா? சரி சிந்திச்சு பாருங்க. நம்ம உறவுகளை சர்வ சாதாரணமா விலைக்கு போறோம்ல, அந்த உறவுகள் எவ்வளவு முக்கியமானது. இந்த மார்க்கம் உறவுகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த மறுமையை பத்தின, மரணத்தை பத்தின சிந்தனை ஒரு மனிதனிடத்துல வந்துச்சுன்னு சொன்னா இந்த உறவை சொல்லிட்டு வாழ்வானா? சிந்திச்சு பாருங்க. இன்னும் ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயில ஒரு மனிதன் மரணிப்பான ரூஹ் கைப்பற்றப்படும்ல, அப்ப அல்லாஹ்விடத்திலே அவன் சென்று கேட்பானா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல அல் முஃமினூன் அத்தியாயத்துல 99 மற்றும் 100வது வசனத்துல சொல்றான்,
எனக்கு நற்செயல் செய்யறதுக்காக அனுமதி கூடியால நான் வந்துட்டு அல்லாஹ் கிட்ட கேட்பான். எப்படி அல்லாஹ் இடத்துல சென்று கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் அனுமதி கொடு, நான் சென்று செய்யாமல் வந்த நல்ல செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்ச நேரம் அனுமதி கொடு. அவனுக்கு பதிலளிக்க முடியும், அல்லாஹ் உனக்கு அனுமதி கிடையாது. அவன் அல்லாஹ்விடத்துல கேட்பான், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் அனுமதி கொடு, நான் சென்ற பொருளாதாரத்தை எல்லாம் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், நான் இதனை சேர்த்து வைத்து சம்பாதித்த பொருளாதாரங்கள் எல்லாம் நான் ஒழிச்சு வச்சுக்கிட்டேன்ல, அதெல்லாம் நான் நல்ல வழியில செலவிடுறேன், தர்மம் செய்யறேன், எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடு. அல்லாஹ்வின் புறத்திலும் பதிலளிக்க விடும், அல்லாஹ் உனக்கு அனுமதி கிடையாது. இன்னொரு மனிதன் கேட்பான், யாரா எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடு, நான் போய் என்னுடைய பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு உன்னிடத்துல பாவ மன்னிப்பு பெற்றவனா நான் திரும்ப வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. அப்போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதிலளிக்க கூட, அல்லாஹ் உனக்கு அனுமதி கிடையாது. அப்ப சிந்திச்சு பாருங்க, ஒரு மனிதன் மனிதருக்கு பிறகு எதையெல்லாம் கேட்பான், அதற்கான காலம் நமக்கு இருக்கு. ஒருவன் மறைத்ததற்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான், அவனுக்கு அதுக்கான அனுமதி கிடையாது, அவனால கேட்க முடியாது, மீண்டும் இந்த உலகத்திற்கு வர முடியாது. நமக்கு அதற்கான நேரம் இருக்கு, நமக்கு அதற்கான பொருளாதாரம் கையில இருக்கு. நம்முடைய நன்மையான காரியங்கள் பக்கம் நம்முடைய நேரங்களை செலவிடுறோமா, நம்முடைய பொருளாதாரங்களை தர்மம் செய்வதன் பக்கம் செலவிடுறோமா, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அதிகமான நேரங்களை செலவிடக்கூடியவர்களாக இருக்குமா? சற்று சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு நேரங்களை நம்ம பொருட்கோட்டாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலக காரியங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய நம்மளுடைய போன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன் டைம் எடுத்து ஆன் பண்ணி பார்த்தா தேவையான விஷயங்களுக்கு எவ்வளவு நேரம் செலவிட்டு இருப்போம். ஒவ்வொருவரும் உன்னோட போன் எடுத்து ஆன் பண்ணி பாருங்க, என்னுடைய ஸ்கிரீன் டைம் இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்துல நான் இவ்வளவு நேரம் இந்தந்த ஆப்ளிகேஷன்ல இந்தந்த நேரத்துக்காக செலவு பண்ணியிருக்கேன். அதில் எந்த அப்ளிகேஷன்ல எதற்காக நாளை மறுமைக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய காரியத்திற்காக செலவு பண்ணியிருக்கீங்க? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறதுக்கு போக, மிச்ச நேரங்களில் நம்முடைய பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு போக, மற்ற ஏனைய நேரங்களில் எவ்வளவு நேரத்தை நம் நாளை மறுமைக்காக செலவிடக்கூடியவர்களாக இருந்திருக்கும், மறுமைக்கான சேமிப்புகளை சேர்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கும். நம்ம அனைவருமே இன்று இப்பொழுது மரணித்தால் சொர்க்கம் செல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா நம்ம இப்ப மரணிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், என்னிடத்துல அவ்வளவு நன்மைகள் இருக்கு, எந்த பாவமே கிடையாது, என் உறவினெல்லாம் நான் சேர்த்துதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சொல்ல முடியுமா? என்னிடத்துல யாருடைய கடனும் என்னிடத்துல கிடையாது, சொல்ல முடியுமா? பிறருடைய அமாதினத்தை நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், சொல்ல முடியுமா? என்னுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான், சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், ஒரு நாளைக்கு 70 முறை அல்லது 100 முறை பாவ மன்னிப்புகள் கேட்பார்கள். இன்றைய தினத்தில் காலை சஹரில் எழுந்ததிலிருந்து இப்பொழுது வரை நம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவ மன்னிப்பினுடைய எண்ணிக்கை ஒரு முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி கேட்டிருப்போமா? அல்லாஹ்விடத்தில் திக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ் என்ன மன்னிப்பாயாக, அல்லாஹ் மன்னிக்கிறாங்க. ஆனா அந்த வார்த்தையை இன்று காலை சஹரில் இருந்து இப்போது வரை நம்ம எத்தனை பேர் கேட்டோம்? சிந்திச்சு பாருங்க, நம்ம எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க ஆயிட்டோமா? நமக்கு எல்லாம் சொர்க்கத்தை குறித்து நன்மாராயம் கூறப்பட்டுருச்சா? நம்ம எல்லாம் சொர்க்கவாசின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டானா? நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா நீங்க எல்லாம் சொர்க்கம் செல்ல போறீங்கன்ட்டு? அப்போ இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை, இந்த உலகத்தினுடைய முக்கியத்துவத்துக்கு நம்ம முக்கியம் கொடுக்க நாம, இந்த உலகத்தினுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம மறுமையை பற்றிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது, மிகவும் குறைவு. இந்த உலகத்தினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம மறுமையுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இங்க இவ்வளவு பேரண்ட்ஸ் இருக்கும்ல, எத்தனை இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உலக கல்விக்காக அக்கறைப்பட்டு நம்முடைய பிள்ளைகளை கேட்ட அளவுக்கு மார்க்க கல்விக்காக கேட்டிருக்கீங்க? எவ்வளவு பேர் கேட்டு இருப்போம்? இன்னைக்கு மதர்சாக்கு போனி என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன படிச்ச, என்ன கத்துக்கிட்ட, பிள்ளை தொழுவதை சரியான முறையில தொழுவதா பாக்குறோமா? அப்போ இந்த உலகத்தினுடைய விஷயத்திற்காக அதே அந்த பிள்ளை ஒரு ஆங்கில வார்த்தையை தவறா படிச்சதுன்னு சொன்னா அந்த நம்ம சொல்லி கொடுக்குறோம், இது தவறு, இப்படி படிக்க கூடாது, இன்னைக்கு என்ன கணக்கு பாடம் எடு, அதை எடுத்து படிப்போம், அதை சொல்லி கொடுக்குறோம். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு தாய் தந்தைக்காக துவா கேட்கறது சொல்லி கொடுத்துருக்கோமா? மற்ற விஷயம் வணக்க வழிபாடுகள் உழு செய்யறதுக்கு, தொழுகை நடத்துவதற்கு, தொழுவதற்கு, சூறாக்கள் மனனம் செய்வதற்கு என்று மார்க்கம் சம்பந்தமாக மறுமை சம்பந்தமான விஷயங்களில் எவ்வளவு விஷயங்களுக்கு நம்முடைய பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செலவிடக்கூடியவர்களாக, அவர்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கும். ஏன்பா இன்னைக்கு இதை பண்ணியா, இன்னைக்கு நீ தொழுதியா, இன்னைக்கு இந்த விஷயத்த செஞ்சியா என்று கேட்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருந்தோம்? அதே மேக்ஸ் ஹோம்ஒர்க் எழுதுனியா, ஸ்கூல் ஹோம்ஒர்க் எழுதுனியா, டியூஷனுக்கு போனியா, கேட்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கும்? அப்ப நம்ம இந்த உலகத்தை நோக்கமாக கொண்டு வாழ்றோமா, மறுமையை நோக்கமாக கொண்டு வாழ்றோமா? சற்று சிந்திச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய நிலைமை இருக்குல்ல, அந்த நிலைமையில் தெரிந்துவிடும் அந்த மனிதன் மரணித்ததுக்கு பிறகு மறுமையில் எப்படி இருப்பான்னு சொல்லி. ஒரு மனிதன் ரூஹை கைப்பற்றக்கூடிய நிலையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு கபருக்கு அருகில வந்து அமர்ந்து கொண்டு சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அமர வைத்துக் கொண்டு சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய நிலைமை இருக்குல்ல, ஒரு கெட்ட மனிதராக இருக்கான், ஒரு கெட்ட ஆத்மாவா இருக்கான், அவனுடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும்னா
ஒரு கரு நிறமாக கொண்ட ஒரு கோரமான உருவம் கொண்ட ஒரு மலக்கு வருவாங்க. வந்து அவருடைய தலை மாட்டின் அருகே உட்காருவாங்க. ஒரு நாற்றம் எடுக்கக்கூடிய கோணி சாக்குப்பை போன்ற ஒரு பையை கொண்டு வருவாங்க. வந்து உன்னுடைய தலையை மாற்றி அருகிலே அமர்ந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வினுடைய கோபத்தால் நீ வெளியே வா. நம்முடைய ரூஹை கூப்பிடுவாங்க. நம்ம ரூஹ் அங்கும் இங்குமாக ஓடி ஒளியும், போய் ஒளிஞ்சுக்க பார்ப்போம். அந்த ரூஹை எடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ரூஹை ஒரு ஈரம் சொட்டக்கூடிய கோணி பையிலிருந்து ஒரு நூலை உருவனா எப்படி பீத்து கொண்டு வருமோ அது போன்ற அந்த ரூஹை பீத்து எடுப்பார்கள். முகங்களிலும் பிரடியிலும் அடித்து அந்த ரூஹை கைப்பற்றுவார்கள். கைப்பற்றி அந்த பையில போட்டுருவாங்க. எடுத்து அந்த விண்ணுலகை நோக்கி செல்லுவாங்க. முதல் வானத்தை நோக்கி செல்லுவாங்க. போகக்கூடிய வழியில மலக்குமார்களை கேட்பாங்க, யாருப்பா இவர் இவ்வளவு நாற்றம் அடிக்குது, இவ்வளவு துர்நாற்றம் அடிக்குது, யார் இந்த மனுஷன் இவ்வளவு துர்நாற்றம் அடிக்குது? அப்போது மலக்குமார்கள் சொல்றாங்க, புலான் இப்னு புலான், இன்னாருடைய மகன் இன்னார். நாம் செய்த செயலுக்கு நம்முடைய தந்தையுடைய பெயரையும் சேர்த்து அந்த இடத்தில் சொல்வார்கள். இன்னாருடைய மகன் இன்னார். அவரை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். முதல் வானத்திற்கு செல்வார்கள். முதல் வானத்திலே சென்று அந்த இடத்தில் அனுமதி கேட்கப்படும். அப்பொழுது அந்த மனிதருக்கு அனுமதி மறுக்கப்படும். அந்த மனிதனுடைய அனுமதி மறுக்கப்பட்ட விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஊசியினுடைய துவாரத்தில் ஒட்டகம் நுழையும் வரை இந்த மனிதன் சொர்க்கம் நுழைய மாட்டான். சிந்திச்சு பாருங்க, ஒரு ஊசியில நூலை கோக்குறதுக்கு நம்ம அவ்வளவு சிரமப்படும். அந்த ஊசியினுடைய நூலு, அந்த ஊசியினுடைய முனையில ஒட்டகம் நுழையணும்னா அது சாத்தியமா? அந்த மனிதன் சொர்க்கம் செல்வதற்கு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்திலிருந்து அவனுடைய ரூஹு, அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரூஹை தூக்கி வீசும்படியே கட்டளையிடுவான். அந்த ரூஹ் அங்கிருந்து தூக்கி வீசப்படும். பூமியினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சிஜ்ஜின் எனக்கூடிய நூலிலே கெட்ட மனிதர்களுடைய பெயரை பதிவிடக்கூடிய அந்த நூலிலே அந்த மனிதனுடைய பெயர் பதிவிடப்படும். அங்கிருந்து தூக்கி வீசப்படும். இந்த உலகிற்கு அந்த ரூஹ் வந்து சேரும். அந்த ரூஹு அந்த கபரை அடக்கம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல 2 மலக்குகள் வருவாங்க. வந்து அந்த மனிதரை எழுப்பி கேட்பாங்க. அந்த மனிதனை எழுப்பி அந்த மனிதரிடத்துல கேள்வி கேட்பாங்க, மர் ரப்புக, உன்னுடைய ரப்பு யாருப்பா? அவன் பதில் சொல்லலாம், லா அதிரி, எனக்கு தெரியாது. மா தீனுக்க, உன்னுடைய தீன் என்ன? லா அதிரி, எனக்கு தெரியாது. இந்த மனிதர் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கேட்கப்படும். இந்த மனிதர் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழும்போது தொழுது இருப்பார். அல்லாஹ்வை தான் தன்னுடைய இறைவன் என்று சொல்லி இருப்பார். ரசூலதை என்னோட நபி என்று சொல்லி இருப்பாங்க. இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்திருப்பாங்க, தொழுது இருப்பாங்க, நோன்பு வைத்திருப்பார்கள், இன்னும் மற்ற காரியங்கள்லாம் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் நிலையாக இந்த மார்க்கத்திலே இல்லாததன் காரணத்தினால், பொழுப்போக்காக இருந்ததன் காரணத்தினால், அமல்களின் பக்கம் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளாததன் காரணத்தினால் அவரிடத்துல வாயிலிருந்து அந்த பதில் வராது. ஜாதிரி, எனக்கு தெரியாது என்ற பதில் கூறப்படும். ஒரு மலக்கு வருவார். வந்து அவருடைய பிரண்டையிலே சம்மட்டியால் அடிக்கப்படும். அந்த கபர் அவருக்கு நெருக்கப்படும். அவருக்கு கூறுவார்கள், கபர் நரகத்தினுடைய விரிப்பை இவருக்கு விரியுங்கள், நரகத்தினுடைய வாசலை இவருடைய கபரிலே திறந்து வையுங்கள். அந்த நரகத்தினுடைய விரிப்பு விரிக்கப்பட்டு நரகத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு அந்த அனல் காற்று அவனுடைய முகங்களை கருக்கி கொண்டே இருக்கும். அவனை கபர் அவனை 2 விழாப்புற எலும்புகளை ஒன்றுடன் ஒன்று இணைக்கும். அவ்வளவு நெருக்கமாக ஆக்கிவிடும். அப்படியாக அந்த மனிதன் மறுமை நாள் வரை வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பான். இதே அல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நல்ல மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹை மட்டுமே நம்பி, அல்லாஹ்வுடைய ஜித்தை மட்டுமே நாடி, இந்த இஸ்லாத்திற்காக உழைத்து, அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடியவராக ஒரு மனிதன் வாழ்ந்து, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் செவிமடுத்து, அது எது ஹலால் எது ஹராம் என்பதை பார்த்து வாழ்ந்த ஒரு மனிதர் மரணிக்க போறான்னு சொன்னா, அவர் உயிரை கைப்பற்றதுக்கு அழகிய முறையில, அழகிய தோற்றம் உடைய ஒரு மலக்கு வருவாங்க. வந்து அவருடைய தலைமாட்டில் உட்காந்து சொல்லுவாங்க, உங்களுக்காக அல்லாஹின் புறத்திலிருந்து சலாம் சொல்லிவிட்டு, உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்திற்காக நீங்க வெளியே வாங்க. சிந்திச்சு பாருங்க, நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது வந்து உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்திற்காக நீங்க வாங்கன்னு சொல்லுவோம்னா, அப்ப நம்முடைய நிலைமை எப்படி, எவ்வளவு சந்தோஷப்படுவோம். நம்முடைய மரணிக்கக்கூடிய தருவாயில சொர்க்கத்தை பத்தி நமக்கு சொல்லி, உங்களுடைய தோழர்கள் இனிமேல் நாங்க தான் மலக்குமார்கள் நம்முடைய ரூஹை கைப்பற்றுவாங்க. கைப்பற்றி சொர்க்கத்தினுடைய அழகிய ஒரு ஆடையில, நறுமணம் மிக்க ஒரு ஆடையில நம்முடைய ரூஹை வைத்து வானை நோக்கி கொண்டு செல்வாங்க. கொண்டு செல்லக்கூடிய வழியில கேட்பாங்க அங்க இருக்கக்கூடிய மலக்குகளாம், யாருப்பா இந்த மனிதர், யார் இவர், இவ்வளவு நறுமணம் மிக்கவரா இருக்காரு? அப்பொழுது பதில் சொல்றார், புலானி புனு புலானி, இன்னாருடைய மகன் இன்னார். அப்படியே முதல் வானத்திற்கு கொண்டு செல்லப்படும். அனுமதி கேட்கப்படும். அனுமதி அவர்களுக்கு வழங்கப்படும். வழங்கப்பட்டு 2வது வானம், 3வது வானம் என்று 7வது வானம் வரை கொண்டு செல்லப்படும். அங்கே சென்று அங்கே அல்லாஹ்வின் புறத்தில் இந்த ரூஹை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அப்போது அல்லாஹ் சொல்வான், இல்லையின் எனக்கூடிய நல்லவர்களுடைய பெயரை பட்டியலிடக்கூடிய அந்த புத்தகத்தில் இந்த மனிதனுடைய பெயரை பதிவிடுங்க. பதிவிட்டுட்டு அங்கிருந்து மறுபடியும் அந்த ரூஹை கீழே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து கபரடை விடுவாங்க. அந்த கெட்டாத்மான உயிர் அங்கிருந்து தூக்கி எறியப்படும். அந்த ரூஹ் இவர்கள் அழகிய முறையில் கொண்டு வந்து விடுவாங்க. அதே போன்று 2 மலக்குகள் வருவாங்க. வந்து கேட்பாங்க, மா ரப்புக்க, யாருப்பா உன்னுடைய ரப்பு யாருப்பா? அவன் சொல்லுவான்,
அவர் சொல்லுவார், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ். மா தீனுக்க, உன்னுடைய தீன் என்ன? என்னுடைய தீன் இஸ்லாம். இந்த மனிதர் யார்? இவர் தான் எங்களுடைய நபி, எங்களுக்காக நன்மை தீவுகளை ஏவ வந்தவர், எங்களுக்கு அல்லாவின் புறத்தில் வந்த தூதர் என்று அல்லாஹ்வின் தூதரை பத்தி அவர் பதில் சொல்லுவார். சொன்ன இடத்திலே அந்த இடத்துல இன்னொரு மலக்கு அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, இதற்கான சொர்க்கத்திற்கான விரிப்பை வெளியுங்க, சொர்க்கத்தினுடைய வாசலை இவருக்காக திறந்து வைங்க கபருல. அவருடைய கபர் அவருடைய கண் எட்டக்கூடிய தூரம் அளவிற்கு விசாலமாக ஆக்கப்படும். அப்படி ஆக்கப்பட்டு அந்த இடத்திலே அந்த மனிதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த மறுமை நாள் வரக்கூடிய வரைக்கும் அந்த மனிதர் அங்கே உறங்கிக் கொண்டிருப்பார். புது மாப்பிள்ளை போன்று உறங்கிக் கொண்டிருப்பார் மறுமை நாள் வரக்கூடிய வரைக்கும். அப்ப சிந்திச்சு பாருங்க, ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயிலே அவனோட ரூஹ் இப்படியெல்லாம் கைப்பற்றப்படுது. நிச்சயமா நம்ம மரணிக்க போறோம். இந்த இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிந்திருந்தோம். ஆனால் இதையெல்லாம் நாம் கண்டு கொள்ளாம இந்த உலகத்தின் பக்கம் சுற்றி திரிந்தோமே ஆனால் நாளை மறுமையில் நம்முடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய நிலையில் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்ஷா இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை சரிவர மரணத்தை பற்றி அதிகமாக நினைவு கூர்ந்து சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி அந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித்.